ஹலோ ஹலோ அண்ணா ரேபிட் தான்ண்ணா? ஆமாம் ப்ரோ, உங்கள் லொக்கேஷன் தான் வந்துட்டு இருக்கேன் ப்ரோ. கரெக்டாக ஒயின் ஷாப் பக்கத்தில் காட்டுங்க, வரேன் ப்ரோ. அண்ணா அங்கெல்லாம் வர தேவையில்லண்ணா, நீங்கள் வந்து என்கிட்ட கொஞ்ச நேரம் பேசுன போதும். வர தேவையில்லையா? ஆமாண்ணா, கொஞ்ச நேரம் பேசுனேன். ரைடு வேணாமா உங்களுக்கு? ரைட்லாம் வேணாண்ணா, என்கிட்ட பேசுனா போதுண்ணே, கொஞ்ச நேரம் பேசுனேன். ப்ரோ அப்போ கேன்சல் பண்ணுங்க ப்ரோ ரைடை. கேன்சல் பண்ணிடுறேண்ணா, கொஞ்ச நேரம் என்கிட்ட பேசிட்டு போனேன். ப்ரோ எனக்கு வேறு வேலை இருக்குது ப்ரோ, உங்கள்கிட்ட பேசுறது எங்களுக்கு வேலையை கட் பண்ணி விடுங்க ப்ரோ டக்குன்னு. இல்லை ரேபிட் எவ்வளோண்ணா காட்டுது? 100 ரூபா காட்டுது ப்ரோ. நான் 200 தரேன், கொஞ்ச நேரம் என்கிட்ட பேசுனேன். என்னையா என்ன உங்களுக்கு பிரச்சனை, ஏன் அழுதுகிட்டு இருக்க? நான் உயிருக்கு ஒரு பொண்ணை லவ் பண்ணினேன், அவள் செத்து போயிட்டானே. எப்படி ஆச்சு, என்ன ஆச்சு? எதுவும் ஜாதி பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, அவன் செத்து 6 வருஷம் ஆகுதுண்ணே. இன்னும் அவளை ஆமாண்ணா, இன்னும் அவளை என்னால மறக்க முடியலண்ணா. அதுக்காக தான் நான் குடிச்சு செத்துட்டு இருக்கேன் நானு. ஏன்யா எதுவும் சூசைட் பண்ணி ஜாதி பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒரு நாள் டூர் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ ஸ்கூட்டி தானே எடுத்துட்டு வந்தா, நான் தானே ஓட்டிக்கிட்டு போனேன். போற வழியில லாரில விட்டேன், நான் பொழுதுட்டேன், அவன் செத்துட்டானே. கொஞ்சம் பார்த்து ஓட்டிட்டு போக கூடாதாயா? நான் 2 கோட்டரை போட்டு இருந்தேனே, புல் போதில இருந்த நான் எப்படின்னா வண்டியை பார்த்து ஓட்டுறது? அடங்கம்மால ஏய் ஓத்தாள உனக்கெல்லாம் எனக்கு போதையில போய் ஒரு உயிரே கொண்டு பாவம் ஒரு உயிர் போச்சு. அதனால உனக்கு சரி, உனக்கு தான் ஊரில் இருக்க சரி, அறிவாங்க இல்ல சரி, அந்த பிள்ளையா கொண்டு சொல்லிருக்கான் இல்லையா? அவன் 3 கோட்டரை வச்சிருந்தானே. விளங்கும்டா நாரப்பயல. டேய் போன என்ன அவனுக்கு 300 ரூபா தரேனே. ஏய் ஓத்தா, நீ 30,000 கொடுத்தா வேணாம், குடியார கூலி போன.